ராஜ் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு நடிகர் திலகம் சாவித்ரி. நம்ம நிகழ்ச்சியில் சாவித்ரி அவர்களுடைய திரைப்பயணத்தை பற்றின பல சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி நிகழ்ச்சியிலையும் உங்களுக்காகவே இன்னும் பல அற்புதமான விஷயங்கள்லாம் காத்துட்ருக்கு. வாங்க நம்ம நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். மகா நடிகை சாவித்ரி அவர்களின் வெற்றி திரைப்படங்கள் வரிசையில் 1965 வெளியான திரைப்படம் தான் ஹலோ மிஸ்டர் ஜமீன்தார் அப்படிங்கிற திரைப்படம். இந்த திரைப்படத்தை KJ மகாதேவன் அவர்கள் தான் இயக்கியிருந்தார். திரைப்படத்தின் தயாரிப்பாளரும் இவர் தான் அப்படிங்கிறது குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய ஒரு விஷயம். படத்தில் ஜெமினி கணேசன், சாவித்ரி, MR ராதா, KR இந்திராதேவி, TS பாலையா, V கோபாலகிருஷ்ணன், TS முத்தையா, A வீரப்பன் போன்ற பல அற்புதமான நடிகர்கள்லாம் நடிச்சிருந்தாங்க. திரைப்படத்திற்கு இசையமைத்தவர்கள் மெல்லிசை மன்னர்களான விஸ்வநாதன் மற்றும் ராமமூர்த்தி. ஹலோ மிஸ்டர் ஜமீன்தார் திரைப்படத்தில் ஹலோ மிஸ்டர் ஜமீன்தார் அப்படிங்கிற ஒரு பாடலுமே இடம் பிடிச்சிருக்கு. இந்த பாட்டை PB ஸ்ரீனிவாஸ், P சுசிலா ஆகியோர் இணைந்து பாடியிருக்காங்க. பாடலுக்கு உண்டான வரிகளை கண்ணதாசன் அவர்கள் தான் எழுதியிருக்காரு. பாடல் எப்படி அமைஞ்சிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹலோ மிஸ்டர் ஜமீன்தார் ஹவு டு யூ டூ, அதுக்கு பதில் சொல்கிற விதமாக ஓகே டீச்சர் ஓகே ஹவு டு யூ டூ அப்படிங்கிற முறையில் தான் இந்த பாடலே அமைஞ்சிருக்கும். இந்த பாடலில் ஆங்கிலத்தில் ஆரம்பம் என்றாலுமே இவ்வளவு உயிரோட்டமுள்ள கவிஞரின் வரிகளுக்கு தேனமுதான இனிமையை தந்த குரல் சுசிலா மற்றும் ஸ்ரீனிவாஸ். மோட்டார் பைக் சைடு காரில் பவனி வரும் காதலர்கள், கூலிங் கிளாஸை தன் வலது கையில் சுழற்றி வரும் ஜெமினி கணேசன், இடது கையில் சயனோரா விசிறியுடன் கர்வமாக நடந்து வரும் சாவித்ரி, அன்று அமைதியான கொடைக்கானல், இன்று சென்னை தூர்தர்ஷன் இருக்கும் சிவானந்தா சாலை என்று பெயர் மாறிய ஆடம்ஸ் ரோட், பக்கத்தில் கூவமாறு, அந்த நேப்பியர் பாலம், சிவப்பு யூனிவர்சிட்டி கட்டிடம், அந்த ஐலாண்ட் கிரவுண்டு, அதன் உள்ளே உள்ள சிறிய மதகு பாலம், அன்று குறைந்த போக்குவரத்து இருந்த சென்னை அப்படின்னு அந்த காலத்து சென்னையை நம்மளால் அழகாக இந்த பாட்டில் பார்க்க முடியும். காதல் நிலவே கண்மணி ராதா அப்படிங்கிற ஃபென்டாஸ்டிக்கான பாடலும் இந்த ஹலோ மிஸ்டர் ஜமீன்தார் திரைப்படத்தில் இடம் பிடிச்சிருக்கு. இந்த பாடலை PB ஸ்ரீனிவாஸ் தான் பாடியிருக்காரு. பாடல் காட்சியில் நடிக்கும்போது நடிகை சாவித்ரிக்கு மூச்சு பிடிப்பினால் ஏற்பட்ட பயங்கரமான இடுப்பு வலியால் அவரது அசிஸ்டன்ட் சுமதி அவர்கள் சாவித்ரிக்கு தைலம் தேய்ச்சி விட்டாங்களாம். அந்த ஒரு வலியின் தாக்கத்தின் காரணத்தினால தான் இந்த பாடலில் சாவித்ரி உட்கார்ந்து கொண்டு ஜெமினி கணேசன் பாடுவதை ரசிப்பது போல பாடல் காட்சி அமைக்கப்பட்டது. இது பலருக்கும் தெரியாத அபூர்வமான ஒரு தகவல். 1952 பணம் படத்தின் மூலம் ஆரம்பித்த இவர்களின் பயணம் 13 ஆண்டுகள் 1965 வெளிவந்த ஹலோ மிஸ்டர் ஜமீன்தார் வரையிலும் கொடிகட்டி பறந்து முடிவுக்கு வந்துச்சு. அதன் பிறகு குழந்தையும் தெய்வமும் படத்தின் மூலமாக தமது தனிப்பட்ட பயணத்தை ஆரம்பிக்கிறார் MS விஸ்வநாதன். அவருடைய நீண்ட பயணம் இன்னொரு 20 ஆண்டுகளுக்கான சாதனையை விரிக்கிறது. இத்தனை ஆண்டுகளின் சாதனையில் மக்கள் மனதில் என்றென்றும் பசுமையாய் நிற்கும் ஆயிரக்கணக்கான பாடல்களை அவர் அளிக்கிறார். பட்டினிக்கு ஒரு மனசு அப்படின்னு தொடங்கக்கூடிய அற்புதமான பாடலும் இந்த ஹலோ மிஸ்டர் ஜமீன்தார் திரைப்படத்தில் இடம் பிடிச்சிருக்கு. பாடல் காட்சியில் MR ராதா ரொம்ப அற்புதமாகவே நடிச்சிருப்பார். இந்த பாடலை பாடியது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா K ஜமுனா ராணி அவர்கள் தான். ஹலோ மிஸ்டர் ஜமீன்தார் திரைப்படத்தில் ஒரு காட்சியில் ஒரு நாள் பேத்தியை பார்ப்பதற்காக ஜமீன்தார் குடும்பத்தை சேர்ந்த ஒருவர், அதாவது TS பாலையா, தன் மனைவி ரமணியை அழைத்து கொண்டு வருகிறார். வீட்டில் செஞ்ச இனிப்பை வந்தவங்களுக்கு கொடுக்குறாங்க மகள் சீதாலக்ஷ்மி. வந்தவர்கள் இவர்களை விட அந்தஸ்தில் உயர்ந்தவர்கள் அப்படிங்கிறதுனால கொண்டு வந்த இனிப்பை அருவருப்பாக பார்ப்பதுடன் அதை புறக்கணிக்கிறாங்க. சீதாலக்ஷ்மி கொஞ்சமும் அதற்காக கவலையே படாமல் அவங்க கண்ணெதிரிலேயே கொண்டு வந்த பலகாரத்தை எடுத்து தன் வாயில் போட்டுக்கொண்டு நகர்ந்து கொண்டு போகிறாங்க. அந்த கதாபாத்திரத்தின் அலட்டி கொள்ளாத தன்மை அனைவரையும் வெகுவாக ஈர்க்கக்கூடியது. இவை தவிர பல படங்களில் சிறு சிறு வேடமேற்ற போதும் தன் நடிப்புக்கு ஒருபோதும் குறை வச்சதில்லை அப்படின்னு சீதாலக்ஷ்மி அவர்களை பற்றி சாவித்ரி புகழ்ந்து பேசியிருக்காங்க. ஹலோ மிஸ்டர் ஜமீன்தார் திரைப்படத்தில் MR ராதா அவர்கள் முடித்திருத்தும் சலூனில் வேலை செய்வார். அப்போது அந்த இடத்துல வேலை செய்யும்போது முடிவெற்ற மற்ற தொழிலாளர்களுடன் சேர்ந்து MR ராதாவும் பாடுவது மாதிரி அமைந்த ஒரு பாடல் தான் சொந்தமும் இல்லே பந்தமும் இல்லே சொன்ன இடத்துல அமர்ந்து கொள்கிறார் அப்படிங்கிற பாடல். இந்த பாடலை கவியரசர் கண்ணதாசன் அவர்கள் தான் எழுதியிருக்காரு. இதில் சலூனில் முடித்திருத்தும் கலைஞர்களுக்கும் வாடிக்கையாளர்களுக்கும் உள்ள உறவு MR ராதா பாணியில் நகைச்சுவையாக சொல்லப்பட்டுள்ளது. கவியரசர் கண்ணதாசன் எழுதிய இந்த பாடலுக்கு அற்புதமாக இசையமைத்தவர்கள் மெல்லிசை மன்னர்கள் MSVயும் ராமமூர்த்தியும். இந்த பாடலை பாடியவர்கள் GK வெங்கடேஷ் குழுவினர் ஆவார். ஹலோ மிஸ்டர் ஜமீன்தார் திரைப்படத்தில் இடம் பிடிச்சிருக்கக்கூடிய மற்றொரு அற்புதமான பாடல் தான்
தோட்டத்து பூவே அப்படின்னு தொடங்கக்கூடிய பாடல். இந்த பாடலையும் விஸ்வநாதன் ராமமூர்த்தி தான் இசையமைச்சிருக்காங்க. அவங்களுடைய இசையமைப்பில் பி சுசீலா இந்த பாடலை பாடியிருக்காங்க. கண்ணதாசன் அவர்கள் தான் இந்த பாடலை எழுதியிருக்காரு. இன்னைக்கு நடிகர் திலகம் சாவித்ரி நிகழ்ச்சியில் பல சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் நான் சொன்னேன். இதெல்லாம் கேட்டு ரசிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்கள். நன்றி, வணக்கம்.